வணக்கம் நேயர்களே. வரலாற்றில் குறிப்பிடத்தகுந்த அறிவாளி அப்படின்னு யாரையாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா, இல்லாட்டி மிக பெரும் தாக்கத்தை உருவாக்கிய அறிவாளிகள்னு பார்த்தா நிறைய பட்டியல் இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்களை சொல்லலாம். இன்றைக்கி நம்ம அந்த 3 பேரில் முதல்ல அரிஸ்டாட்டில் பார்க்க போகிறோம். அரிஸ்டாட்டில் வாழ்ந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா பிசி, பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்துவ பிறப்பதற்கு முன் 384 தொடங்கி 322 வரை. அப்போல்லாம் காலம் கீழ் நோக்கி தான் வரும். அரிஸ்டாட்டில் ஒரு கிரேக்க அறிஞர், ஒரு மிகப்பெரிய அறிஞர். குறிப்பாக அரசியல், இந்த பாலிட்டிக்ஸ், சைக்காலஜின்லாம் சொல்கிறோம்ல, அதில் குறிப்பாக வாழ்வியலில் என்ன சொல்கிறோம், எத்திக்கலாக வாழ்வது, நல்ல முறையில் வாழ்வது அப்படின்ற விஷயத்தை முதல்ல உலகுக்கு பரிந்துரைத்தவர் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் பற்றி அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அரிஸ்டாட்டில் பிறந்த சிறு வயதிலேயே தாயையும் தந்தையும் இழந்தவர். அவருடைய உறவினர்கள் தான் அவரை வளர்த்து வந்தாங்க. தன்னுடைய 17வது வயதில் பிளாட்டோவிடத்தில் போய் மாணவராக சேர்கிறார். பிளாட்டோ அந்த காலத்திலேயே, அவர் வாழ்ந்த காலத்திலேயே மிகப்பெரிய அறிஞராக கருதப்பட்டவர் பிளாட்டோ. நிறைய பேருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதுங்க. வாழ்ந்த காலத்திலேயே அறிஞராக கருதப்படக்கூடிய அங்கீகாரம் சாக்ரட்டிஸ் கூட கிடைக்கல, பிளாட்டோவுக்கு கிடைச்சது. அரிஸ்டாட்டிலுக்கும் கொஞ்சம் தான் கிடைச்சது. ஒரு கட்டத்தில் கிடைச்சது, ஒரு கட்டத்தில் மறுக்கப்பட்டது அரிஸ்டாட்டிலுக்கு. அதான் பார்க்க போகிறோம். அரிஸ்டாட்டில் பிளாட்டோவுடைய மாணவராக, நேரடி மாணவராக 7 ஆண்டுகள் குருகுல கல்வியில் தங்கி படித்து மேலே வந்தவர். பிளாட்டோ சொன்ன கருத்துக்கள் அவர்கிட்ட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய சிந்திக்கிற திறனை கொடுத்ததுன்றார் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் மாதிரி பல மாணவர்கள் இருந்தாலும் கூட பிளாட்டோவின் பேர் சொல்லக்கூடிய ஒரு மாணவராக திகழ்ந்தவர் அரிஸ்டாட்டில். ஆனாலும் என்னென்னா, அரிஸ்டாட்டிலுக்கு பிளாட்டோவுக்கு பிறகு, பிளாட்டோவின் மறைவுக்கு பிறகு அந்த பள்ளிக்கூடத்தை எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன. பிளாட்டோடைய உறவினர்கள் தான் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்த தொடங்கினாங்க, குருகுலத்தை. அரிஸ்டாட்டிலுக்கு ஏக ஆசை, நம்ம ஒரு நல்ல கல்வி நிலையத்தை உருவாக்கணுமே அப்படின்னு. முடிந்தவரை பிளாட்டோனுடைய குருகுலத்திலே இருந்து நிறைய மாணவர்களை வளர்த்துருக்கார். ஒரு கட்டத்தில் நான் சொன்ன மாதிரி அவருக்குரிய அங்கீகாரம் இங்கே வழங்கப்படாத காரணத்தினால அதை விட்டு வெளியே வந்திருக்கார். அப்போ தான் இவருடைய சிறப்பம்சங்களை கேள்விப்பட்டு மாவீரன் அலெக்சாண்டருக்கு பயிற்சி வழங்குவதற்காக இவர் இந்த நாட்டினுடைய அரண்மனைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். 8 ஆண்டுகள் அலெக்சாண்டருடைய உடனிருந்து மாவீரன் அலெக்சாண்டருக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறார் அரிஸ்டாட்டில். எல்லா வல்லமைகளையும், எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அலெக்சாண்டர் வாழ்ந்தவரை அரிஸ்டாட்டில் அப்படி அவ்வளோ நல்ல மதிப்போடு வச்சுருந்தாராம். ஒரு கட்டத்தில் அலெக்சாண்டருக்கான பயிற்சி முடிந்த பிறகு அரிஸ்டாட்டில் வெளியே வந்திருக்கார். லைசியம் அப்படின்னு ஒரு ஸ்கூல் தொடங்கியிருக்கார், குருகுல கல்வி, லைசியம் அப்படின்னு. அலெக்சாண்டர் இருந்த காரணத்தினால அதற்கு ஏகோபித்த வரவேற்பு. அலெக்சாண்டர் நிறைய உதவியிருக்கார் அந்த குருகுல கல்வி நிலையத்துக்கு. அந்த லைசியம் எப்படிப்பட்டதுன்னா, ஏகப்பட்ட புத்தகங்களை உள்ளடக்கிய ஒரு நூலகத்தை கொண்ட ஒரு மிகப்பெரிய கல்வி நிலையம். அந்த கிபி 300களில் பார்த்திங்கன்னா நூலகம் என்பதில் அவ்வளோ கேள்விப்படாத விஷயம். அவ்வளோ நூல்கள் கொண்ட ஒரு மாபெரும் நூலகம். அந்த காலகட்டத்தில் உலகிலேயே மிகப்பெரிய நூலகமாக லைசியம் திகழ்ந்திருக்கிறதுன்றாங்க. அவ்வளோ புத்தகங்கள், வெவ்வேறு மொழிகள் இருக்கக்கூடிய புத்தகங்களை வைத்து ஒரு மாபெரும் நூலகத்தை வைத்திருக்கிறார். அந்த நூலகத்தில் தான் விவாதம் நடக்குமா. இவரே 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கதா சொல்கிறாங்க அரிஸ்டாட்டிலே. 200க்கும் மேற்பட்ட புத்தகங்களில் இன்றைக்கும் நம்மகிட்ட இருக்கக்கூடியது 31 புத்தகங்கள். 31 புத்தகங்களை தான் நம்மளால் பாதுகாத்து எடுத்துக்கொண்டு வர முடிந்திருக்கிறது. அதாவது அரிஸ்டாட்டிலுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னென்னா, அவர் குருகுல கல்வி பாணியில் நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்லாம் பண்ண மாட்டாராம். எல்லாரையும் உட்கார வச்சு சமமாக விவாதிப்பாராம். எனக்கு தெரிஞ்சது இது, உனக்கு என்ன தெரிஞ்சது சொல்லு அப்படின்னு. அந்த கல்வி நிலையத்துக்கு மாணவர்கள் மட்டும் இல்லை, நிறைய அறிஞர்கள் வருவாங்களாம்.
நிறைய விவாதங்கள் நடக்குமா. தான் தோற்று போவதை பற்றி என்றைக்குமே அரிஸ்டாட்டில் கவலைப்பட்டது கிடையாதான். இந்த விஷயமெல்லாம் அந்த காலகட்டத்தில் அது புதுசு. இன்றைக்கி கூட நம்ம பள்ளிக்கூட முறையில், நம்ம கல்வி முறையில் வாத்தியார்ட்ட போய் கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கங்களேன், ஏறாங்க பார்ப்பாங்க, என்னோட பெரிய ஆளோ நீ என்ன கேள்வி கேட்டுரு அப்படின்லாம். அது ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது நமக்கு. ஒரு ஈகோவாக பார்ப்பாங்க. ஆனால் அந்த காலகட்டத்திலே, நாகரிகம் வளர்வதற்கு முந்தைய காலகட்டத்திலே எல்லோரையும் அரவணைத்து எல்லோரையும் யோசிக்க செய்த பெருமை அரிஸ்டாட்டிலை கொண்டு. அதனால் லைசியம் அப்படின்ற கல்வி நிலையத்தினுடைய பெருமை உலகெங்கும் பரவியது. நிறைய பேர் அங்கே படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்பயே அரிஸ்டாட்டில் நிறைய விஷயங்களை புதுசாக உருவாக்கியிருக்கார். சொல்லாற்றல், ரித்தோரிக்ஸ் அப்படிங்கிறது, சொல்லாற்றல் அப்படின்ற ஒரு புது விஷயத்தை உருவாக்கியவர் அவர் தான். நல்ல பேச்சாளராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர், முதல்ல சொன்னவர் அரிஸ்டாட்டில் தான். ரித்தோரிக்ஸ் என்ற ஒரு புது சொல்லை உருவாக்கியவர், சொல்லாற்றல் அப்படின்ற ஒரு புது சொல்லை உருவாக்கியவர். வாழ்க்கையில் நல்லொழுக்கம் மிக மிக அவசியம் என்பதை வலியுறுத்தி சொல்லியவர் அரிஸ்டாட்டில். அதுவரை எத்திக்ஸ் அப்படின்ற சொல்லே வரலாற்றில் கிடையாது. குட் லிவிங், ஹாப்பி லிவிங் இதெல்லாம் அதுவரை தெரியாது. வாழ்க்கை வாழ்வதற்கு அவ்வளோதான், நல்லா வாழணும், சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா அதை பற்றி யாருக்குமே அந்த அக்கறை இருந்ததில்லை. இந்த விஷயங்களை முதலில் பேசியவரே அரிஸ்டாட்டில் தான். நிறைய கேள்விகளுக்கு விடைகள் சொன்னவர் அரிஸ்டாட்டில். அதாவது சந்தோஷமாக வாழ்வது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு ஒரு சொல்லியிருக்கார், 11 விஷயங்கள் சொல்லியிருக்கார். ஹாப்பி லிவிங் அப்படின்னா, ஒருவன் தன்னடக்கமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறான். ஒருவன் தற்பெருமை கொள்கிற போது சந்தோஷமாக இருக்கிறான். ஒருவன் பெருமை கொள்கிற போது சந்தோஷமாக இருக்கிறான். அடுத்தவன் தன்னை பார்த்து பொறாமை கொள்கிற போது சந்தோஷமாக இருக்கிறான். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒருவன் நகைச்சுவையை ரசிக்கிற போது சந்தோஷமாக இருக்கிறான். தன்னடக்கத்தோடு இருக்கிற மாதிரிலாம் நிறைய சொல்கிறார். வித்தியாசமாக இருக்கேன் பார்த்தா. நண்பர்களுடைய தேவை என்னன்னு ஒரு கேள்வி வருது. அப்போ சொல்கிறார், நண்பர்களை 3 வகையாக பிரிக்கலாம். உற்சாகத்துக்கு, சந்தோஷத்துக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு நண்பர்கள், அறிவு பகிர்தலுக்காக வரக்கூடிய நண்பர்கள், இந்த இருவரை விட 3ஆவதாக யார் உண்மையில் அக்கறை காண்பிக்கிறார்களோ, அக்கறையோடு அன்பு செலுத்தக்கூடிய நண்பர்கள், இந்த 3ஆவது வகை தான் உண்மையான நண்பர்கள் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இந்த மேடைகளில் பேசுகிற கேள்விகளுக்கு நல்ல பதிலாக சொல்லியிருக்கார். அறிவை எப்படி வளர்ப்பதுன்னு கேட்டிருக்காங்க. சொல்லாற்றல் மூலம்தான் அறிவை வளர்க்க முடியுன்றார். வாக்குவாதம், விவாதம், பேச 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 தான் அறிவு வளரும். வாக்குவாதங்களும் விவாதங்களும் அவசியம். சண்டை இல்லை, வாக்குவாதம் நீ சண்டை வச்சுக்கூடாது, விவாதங்கள்னு கூட வச்சுக்கலாம். ஆரோக்கியமான விவாதங்கள் தான் அறிவை வளர்க்க முடியுன்றார். நிறைய விஷயங்கள் அவர் புதுசாக யோசிக்க வச்சு, கேள்விகள் கேட்க வச்சு பதில் சொல்வதில் வல்லவராக திகழ்ந்திருக்கிறார் அரிஸ்டாட்டில். 322 அலெக்சாண்டர், 323 அலெக்சாண்டர் மறைகிறார். மறைஞ்ச உடனே இவருடைய புகழும் குறைய தொடங்குகிறது. அரிஸ்டாட்டிலுக்கும் மதிப்பு குறைய தொடங்குகிறது. அடுத்த ஆண்டிலேயே 322வது வருஷத்திலேயே இவரும் மறைந்து விடுகிறார். என்ன கொடுமைனா, அரிஸ்டாட்டில் அவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்த பிறகும் அவருடைய கல்விச்சாலையை தக்க வைப்பதற்கு சரியான ஆட்கள் கிடைக்கவில்லை, மாணவர்கள் கிடைக்கவில்லை. அதனால் அந்த காலகட்டத்தோடய அவருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அழிந்து போயின. பிற்பாடு திரும்ப ஒரு 300 ஆண்டுகள் கழித்து கிபி 1ஆம் நூற்றாண்டில் தான் அவருடைய புத்தகங்கள் எல்லாம் திரும்பவும் வெளியே எடுத்து மறுபதிப்பு செய்து வராங்க. அப்போ 31 நூல்கள் தான் கிடச்சிருக்கு. அதைத்தான் இன்றளவும் நாம் கட்டி காத்து வருகிறோம். நிறைய விஷயங்கள் அதில் புதுசாக பேசியிருக்காருங்க. அதாவது போஸ்டீரியர் அனாலிட்டிக்ஸ், ப்ரியர் அனாலிட்டிக்ஸ், நீங்கள் இதுவரை கேள்விப்படாத அஸ்ட்ராலஜி, அந்த காலகட்டங்களெல்லாம் ரொம்ப புதுசு. மெட்டீரியாலஜி, பயாலஜி, சைக்காலஜி, பாலிட்டிக்ஸ், எத்திக்ஸ், நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ எல்லாமே புதுசு நமக்கு அந்த காலகட்டங்களில். அப்போயே 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவ்வளோ தலைப்புகளில் ரொம்ப ஆழமாக பேசியிருக்கக்கூடியவர். இதெல்லாம் நமக்கு எப்படி தெரிய வருதுன்னா, இந்த 31 புத்தகங்கள் மூலமாக தெரிய வருது. இன்னும் கிடைக்காத மீதி புத்தகங்களை பற்றி யோசித்து பாருங்கள். 169 புத்தகங்களை பற்றி யோசித்து பாருங்கள். அதெல்லாம் கிடைச்சிருந்தா இன்னும் இவர் எவ்வளோ ஆழமாக ஒவ்வொரு துறையிலும் உழன்றிருக்கிறார்னு தெரியும். ஒரு ஆச்சரியத்துக்குரிய மனிதர், ஒரு வித்தியாசமான மனிதர், வரலாற்றில் இன்றளவும் நிலைத்து நிற்கக்கூடியவர் அரிஸ்டாட்டில். நன்றி, வணக்கம்.